எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காவடி. இன்னைக்கு நாங்க பரணி காவடியில இருக்கோம். அதனுடைய வீடியோ கிளிப்ஸ் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். சின்னதா ஒரு வீடு, கட்டிப்பிடிக்க புருஷன், அம்மாவை கூப்பிட ஒரு குழந்தை, அவ்வளோதான். இப்போ காவடி காலையிலே கோவிலுக்கு போயிட்டு காவடியை பூஜை பண்ணி காவடி முதல்ல நம்மளுடைய புது வீட்டுக்கு வருதுங்க. காவடி எடுத்து செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அந்த முருகனுடைய தரிசனம் பரிபூரணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்குண்டான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த உலகத்திலே நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு பாடம்னா அது எது தெரியுமாங்க? என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த அனுபவங்க. வாழ்க்கையில் எந்த பாடத்தை வேணால் மறந்துடுவாங்க, ஆனால் அனுபவம் சொல்லித்தர பாடத்தை மட்டும் நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாதுங்க. அப்படி நான் கற்றுக்கிட்ட ஒரு சில அனுபவங்களை இதன் மூலிமா ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் எப்பவுமே சரிங்க, என் புருஷனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி சொல்லி கொடுக்குற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. நமக்கு யாருன்னா ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. அதே போல் நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறோன்னா அந்த உதவியோட வேல்யூ அவங்களுக்கு புரியணும். புரிகிறவங்க உதவி செய்யணும், புரியாதவங்களுக்கு தள்ளி நிற்கணும். யாரும் சலிச்சவங்களும் கிடையாது, யாருக்கும் செய்யணுன்ற தலையெழுத்தும் கிடையாது. எல்லாம் ஒரு சின்ன அன்பு தான். அந்த அன்பு திருப்பி நம்ம மேலே காட்டுவாங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அவங்க நம்ம அன்பையும் சரி உதவியும் சரி தேவையான டைம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத டைமில் நம்மளை உதாசனப்படுத்துவாங்க. அப்படி உதாசனப்படுத்துகிறவங்க முன்னாடி ஒரு ஸ்டெப் ஒதுங்கி இருக்க கற்றுக்குங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்ததுங்க. அப்புறம் வேறு என்னங்க, நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அப்பனே முருகா, என் புருஷன், என் குழந்த, நான் எங்கள் 3 பேருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடு முருகா அப்படின்னு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு சாப்பிட்டு முடித்து காவடியை நல்லபடியாக வழி அமைச்சு வச்சாச்சுங்க. இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவி பிரதி.